லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் சரியா எழுதிருக்கேன்னு பாக்குறீங்களா? கரெக்டா தான் எழுதியிருக்க. எங்க எனக்காக அதை அப்படியே ஒரு வாட்டி வாசிச்சு காட்டு. உங்க பேர் எப்படிங்க சொல்றது? நான் சொல்ல மாட்டேன். நீங்க வேணா வேற ஏதாவது எழுதி காட்டுங்களேன், நான் அதை சொல்றேன். ஆண்டி, என்ன நடந்துட்டு இருக்கு அங்க? என்ன நடந்துட்டு இருக்குன்னு காட்சி அங்க பாரு. அவங்க என்ன பாடுறாங்கன்னு பாட்டை நான் பாடுறேன். ஏபிசி நீ வாசி எல்லாம் உன் கை ராசி சோ ஈசி. ஏபிசி நீ வாசி எல்லாம் என் கை ராசி சோ ஈசி. அழகிய பள்ளியறை இது. இப்ப புரியுதா? இப்படிதான் மாத்தி மாத்தி ரெண்டும் டூயட் பாடிட்டு இருக்கு. என்ன ஆண்டி, நாளைக்கு டைவர்ஸ் பண்ண போறவளுக்கு காஸ்ட்லியான வாட்ச் வாங்கி கொடுக்கறாரு, இப்போ இங்கிலீஷ் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க என்னடானா இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுக்காம பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. நான் சீரியஸா இல்ல, நீ ரொம்ப பரபரப்பா இருக்கியோ? ஏன் அபி, இதுங்களை ஏதாவது ஒரு வழி பண்ணணும் தான் உன்னையே இங்க கொண்டு வந்தோம். நீ என்னடானா எல்லாத்துக்கும் வந்து என்கிட்டயே சமாதானம் கேட்டுக்கிட்டு இருக்க. நல்ல வேளை இந்த கன்றாவி எல்லாம் பாக்குறதுக்கு ஆர்த்தி இப்ப வீட்டுல இல்ல. இவன் அவளுக்கு புடவை வாங்கி கொடுத்ததுக்கே அவ்வளவு கோவம் வந்தது. இன்னும் இதெல்லாம் பார்த்தானா அவ வேற எகிர ஆரம்பிச்சிருவா. ஆண்டி, எனக்கு என்னமோ கார்த்திக்கோட மாற்றத்தெல்லாம் பார்த்தா வானத்திய டைவர்ஸ் பண்றதுக்கு பதிலா அவளோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாரோன்னு தோணுது. ஏய் அபி, சும்மா இரு, வாய கழுவு. என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இந்த அமுதா ஒன்னும் சும்மா உட்காந்துருக்க மாட்டான். அது என்னமோ கொஞ்சம் நல்ல காத்தா ஒரு பக்கம் வீசிக்கிட்டு இருக்கு. அதான் பல்ல ஈன்னு இழிச்சுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு சாவி குத்த மாட்டிக்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த சந்தோஷத்தை எப்படி கொழுத்த பிடிச்சி நெரிக்கணும்னு எனக்கு தெரியும் அபி. பார்த்துக்கிட்டே இரு. பல்ல இடிச்சுக்கிட்டு இருக்கிறாவ எப்படி ஒப்பாரி வச்சு அழப்போறான்.
ஜீவா, அதான் பைக் ஸ்டார்ட் ஆகலல்ல. என் கார் ஃப்ரீயா தானே இருக்கு, நீ அதை எடுத்துட்டு போ. அது உன்னோட கார், அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன், நீயே வச்சுக்கோ. டேய், என்னடா என்னோடது உன்னோடதுன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்க? அப்படின்னு பார்த்தா நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க பைக் இதுவும் என்னோட தான் ஜீவா. அது கூட என் பேர்ல தானே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்க எல்லாமே உனக்குன்னு இருக்கிறதா என் பிரச்சனையே. டேய் ஜீவா, நான் சும்மா விளையாட்டு தான்டா சொன்னேன், நீ ஏன் இவ்வளோ சீரியஸ் ஆகுற? நீ விளையாட்டா சொன்னாலும் சீரியஸா சொன்னாலும் உண்மை தானே. இந்த வீட்ல எனக்கு நீ என்ன இருக்கு? இங்கதான் யாரும் என்ன ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லையே. ஜீவா, ஏன்டா இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுற? அப்படி யார் இந்த வீட்டுல மதிக்காம போயிட்டாங்க? சரி, நீ இப்பதான் டென்ஷன்ல இருக்கன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல என் கார் எடுத்துட்டு போ. எனக்கு தான் வேணான்னு சொல்றேன்ல. எனக்கு வேணான்னு சொல்றது கூட இங்க ரைட்ஸ் கிடையாதா? நான் எப்படியோ போறேன், அதை பத்தி உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏய் ஜீவா, ஜீவா, ஏய் ஜீவா. என்னாச்சு கார்த்திக்? ஜியோவோட பைக் ஸ்டார்ட் ஆகல போல, அதனால என்னோட கார் எடுத்துட்டு போன சொன்னேன். அதுக்கு போய் அது உன்னோட காரு என்னோடதுன்னு பிரிச்சு பேசுறான். அப்படின்னு பார்த்தா பைக்கோட என் பேர்ல தான்டா இருக்கு, அதை மட்டும் யூஸ் பண்றியேன்னு சும்மா விளையாட்டுக்கு தாமா சொன்னேன். அதுக்கு சடனா சீரியஸ் ஆகி என்னென்னமோ பேசிட்டு போறான். எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அவன் உன்கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயும் அப்படிதான் பேசுறான். யாரோ தூண்டி விட்டுதான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த விஷயத்துல நாம அவனை கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் கார்த்திக். இதை நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நீ ஆபீஸ் கிளம்பு. சரிம்மா. என்ன வானதி, இன்னும் கார்த்திக் சார் வரலையா? அவரு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. அதான் திரும்ப வர வரைக்கும் காலையில் அவர் சொல்லி கொடுத்துட்டு போனதெல்லாம் நான் எழுதிட்டு இருக்கேன். நீ இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டியா? ஆ, எழுதிட்டேன். ம். சரி, அப்போ கார்த்திக் சார் வர வரைக்கும் நான் உனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறேன். என்ன வானதி, நான் சொல்லி கொடுக்கலாம்ல? எனக்கு தெரியாத விஷயம் யார் சொல்லி கொடுத்தா என்ன, நீங்க சொல்லி கொடுங்க. வானதி, இப்ப நம்ம இங்கிலீஷ் பேசுறத விட அதை எப்படி தப்பு இல்லாம பேசுறோங்கிறது தான் முக்கியம். சோ நீங்க ஆல்பபெட்ஸை கத்துக்கிட்டு அடுத்து கத்துக்க வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம், வவல்ஸ். வவ்வாலா? என்ன வானதி, நான் என் ரேஞ்சுக்கு கேள்வி கேட்டா நீங்க உங்க ரேஞ்சுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த அளவுக்கு நீங்க ஜீரோவா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷ் கத்துக்கிறதுல இங்கிலீஷ்ங்கிற வார்த்தை கூட சரியான ஸ்பெல்லிங்கோட உங்களால கத்துக்கவே முடியாது. நான் வவல்ஸ பத்தி பேசினா நீங்க வவ்வாலான்னு கேக்குறீங்க. அந்த அளவுக்கு கூட படிப்பறிவு இல்லாத முட்டாள நீங்க. யார் இங்களா வர சொன்னது? இல்ல சார், வானதிக்கு இங்கிலீஷ். ஸ்டாப் இட். வானதியை முட்டாள்னு சொல்றதுக்கு நீ யாரு? அவ
அவகிட்ட இந்த அளவுக்கு பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? முதல்ல வானதி கிட்ட ஃபர்ஸ்ட் சாரி கேளு. வேணாங்க, பரவாயில்ல. நீ அமைதியா இரு வானதி. இதுக்கெல்லாம் நம்ம உடனே ரியாக்ட் பண்ணி ஆகணும். உன்னை நான் சாரி கேளுன்னு சொன்னேன். சாரி வானதி. Just get out. அவங்க ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாங்க. விடுங்க, பரவாயில்ல. நீங்க எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? சரி, இன்னைக்கு நீங்க ரொம்ப கோவமா இருக்கிறதால கிளாஸ நாளைக்கு வச்சுக்கலாமா? நோ, அவ வந்து ஏதோ மூட் அவுட் பண்ணதுக்கு நாமலாம் கிளாஸ் எதுவும் போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். நான் காலையில சொன்னதெல்லாம் நீ நோட்ல எழுதிட்டல? அதெல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். குட். இங்கிலீஷ்ல நிறைய சென்டென்ஸ் வேர்ட்ஸ்னு எழுதி பார்த்தாச்சு. இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கலாமா? அப்படியும் இங்கிலீஷ் இருக்குதா சார்? இல்ல வானதி, இங்கிலீஷ்ல நம்ம ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசி பார்க்கணும்னு சொன்னேன். ஐயோ, எப்படி திடீர்னு இங்கிலீஷ்ல பேச முடியும்? உனக்கு பேசுறதுக்கு கஷ்டமா இருந்தா அப்போ இங்கிலீஷ்ல உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் பாட்டு இருந்தா பாட. பாட்டா? சரி, அதுவும் தெரியலனா பரவாயில்ல, விடு. நம்ம அடுத்த கிளாஸ். இல்ல இல்ல இல்ல, இருங்க. எனக்கு ஒரு இங்கிலீஷ் பாட்டு மனப்பாடமா தெரியும். அப்படியா? எங்க பாடு. பாபா black sheep, have you any wool? Yes sir, 3 bags full. 1 for the master, 1 for the sheep, and 1 for the little bird to waste asleep. நான் பண்ணது சூப்பரா சார். இந்த பாட்டை எனக்கு திருச்சியில இருக்கும்போது எங்க வீட்டுக்கிட்ட ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். பாத்தீங்களா, அது இப்ப வரைக்கும் நான் ஞாபகம் வச்சிட்டு இருக்கேன். வானதி, இதுக்கு பேரு பாட்டு இல்ல, இது ரைம்ஸ். ஓ, இதுக்கு சென்னையில ரைம்ஸ்னு பேரா? ஆனா எங்க ஊர்ல அந்த பையன் இத இங்கிலீஷ் பாட்டுல சொல்லி கொடுத்தான். சரி, அதை விடு. ஆனா நீ இதை இவ்ளோ கரெக்டான உச்சரிப்புல பாடுறனா அப்போ உனக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கும் ஃப்ளூவெண்டா வருவானதி. நீ ஒண்ணு பண்ணுவானதி, இனிமே இந்த வீட்ல நீ யாருக்கிட்ட பேசுறதா இருந்தாலும் அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்ண. இப்போ நீ அப்படி பேச ஆரம்பிச்சாதான் அது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கும். நீ கண்டினியூஸா பேச பேச அப்புறம் உனக்கு அது ரொம்ப ஃப்ளூவெண்டாவே வந்துடும். என்ன பண்ணுது? ஓகே சார். ஓகேவா? ஓகே ஓகே. பேச சொன்னா நீ என்கிட்ட இருந்து இங்கிலீஷ்ல பேச ஸ்டார்ட் பண்ணிட்டியா? எஸ் சார். நான் சொன்னதுக்காக சும்மா என்கிட்ட மட்டும் இப்படி பேசிட்டு அப்புறம் அப்படியே விட்டுட மாட்டியே? நோ சார். அடேங்க அப்பா, பின்றியவானது. சரி பாப்போம். நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். சரியா? ஓகே சார். சரி ஓகே, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதான், நீ கிளம்பு. ஓகே சார். குட் மார்னிங் மம்மி. என்ன சொன்ன? குட் மார்னிங் மம்மியா? எஸ் மம்மி, காஃபி. என்ன வானதி, என்னைக்கும் இல்லாம திடீர்னு மம்மின்னு கூப்பிடுற, குட் மார்னிங் சொல்ற?
இங்கிலீஷ் எல்லாம் பலமா இருக்கு. மை டீச்சர் ஒன்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்னு சொன்னாரு. அது அப்படி இல்ல வானதி. மை டீச்சர் டோல் மீ டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். எங்க திரும்ப சொல்லு. மை டீச்சர் டோல்ட் மீ டு சொல்லு. எஸ் எஸ் அதேதான் மம்மி, நீங்க சொன்னதே தான். குட் மார்னிங் டாடி. டாடி யூ ஒன்லி குட் மார்னிங். குட் மார்னிங். என்னம்மா குட் மார்னிங்லாம் பலமா இருக்கு? அது ஒண்ணு இல்லங்க, கார்த்திக் வானதிக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்துட்டு இருக்கான்னு சொன்னேன்ல. ஆமா. அவன் தான் வானதி கிட்ட வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே இங்கிலீஷ்ல பேசுன்னு சொல்லியிருக்கான் போல இருக்கு. You also speak English to me, Daddy. Why not? Can you get me a cup of coffee? See, coffee in front of you. How is coffee? As usual, perfect. Thank you, Mummy. பரவாயில்லம்மா, கார்த்திக் கிட்ட ஒரு நாள் இங்கிலீஷ் கிளாஸ் போய் இவ்வளவு நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட. Daddy, I said you also speak in English only. Oh, sorryம்மா. Okay, Mummy. In news says heavy rain in Chennai today. I odane go to Motamadi, take the thuni. Okay, Mummy? Okay. தனக்கு வராத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி வர வைக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயங்க. வானதி இங்கிலீஷ் கத்துக்கிறது எனக்கு சந்தோஷம்னா அத கார்த்திக் கத்து கொடுக்கிறது இன்னும் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. வானத்தை இடுப்புல அந்த சாவி கொத்த பார்க்கும் போதெல்லாம் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. யாருக்கு பணம் வேணும்னாலும் இவகிட்ட சொல்லிதான் வாங்கணும். பெரிய ஜமீன்தாரு நீ. வானதி, அம்மா இங்க வாடா. வா. சொல்லுங்கம்மா. அது ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்டா. கேளுங்கம்மா. ஆனா நீ என்ன நினைச்சுப்பியோன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்குடா. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். என்கிட்ட பணம் கேக்குறதுல உங்களுக்கு என்னம்மா சங்கடம்? எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்கம்மா. அது ஒரு 2 லட்சம் தாண்டா வேணும். 2 லட்சமாம்மா? என்னடா மணி இவ்ளோ அதிர்ச்சியா கேக்குற? என்னமோ நீ உழைச்சு சம்பாதிச்ச காசை பூட்டி வச்சிருக்கிற மாதிரியும் அதை எடுத்து கொடுன்னு நான் வந்து கேக்குற மாதிரியும் இருக்கு. போய் எடுத்துட்டு வந்து கொடு. அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க. 1000-500 கூட டக்குன்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துடுவேன். நீங்க இப்படி 2 லட்சம்னு கேட்டா எப்படிமா கொடுக்க முடியும்? ஓ, அது எப்படின்னு உனக்கு தெரியாதா? அது ரொம்ப சுலபண்டா. இப்போ இந்த சாவி கொத்த. அம்மா அம்மா என்னம்மா பண்றீங்க? அட இருமா, அம்மா கொஞ்சம். அம்மா என்ன பண்றீங்க? எப்படி 1000-500 வேணும்னா எடுத்து கொடுப்பியா? ஏண்டி என்ன என்ன பிச்சைக்காரன்னு நினைச்சிட்டியா? அம்மாமா சொன்ன கேளுங்க, சாவியை மட்டும் கொடுத்துருங்கம்மா. வேண்டாம்மா. அம்மா சொன்ன கேளுங்க. கைய விடு. அம்மாமா வேண்டாம். கைய விடு வானதி. கைய விடு சொல்ல தப்பு வானதி. கைய விடு. என்னம்மா பிரச்சனை? வந்துட்டீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, சும்மா பேசிட்டு தான் இருக்கோம். நீங்க ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. அப்பா அம்மா சாவியை புடுங்கி பணம் எடுக்க போறேன்னு சொல்றாங்கப்பா. அமுதா, சாவியை கொடு. சொல்றேன்ல, நீங்க போங்கன்னு. அமுதா, சாவியை கொடுக்க போறியா இல்லையா?
கொடுக்க முடியாதுங்க. என்ன பண்ணுவீங்க இப்போ? குடுறீ நான்